என்ன கொடுக்குறேன்னா இந்த அஷூரன்ஸ் நான் வந்து தட்டி கேட்டேன். நீ எப்படி நோட்டீஸ் அனுப்பலான்னு. அந்த நோட்டீஸ் அனுப்புகிற நேரத்தில் அவங்க வந்து அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி இந்த பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. ஆல்ரெடி கிவன் டு இது பொசிஷன் சர்டிஃபிகேட்டு, அதில் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. இதை ஒத்துன்னு தான் அவங்க வந்து அன்றைக்கி வாங்கிட்டு போனது. இதில் இருக்கிற கண்டிஷனை ஒத்துன்னு தான் அவங்க வாங்கிட்டு போனது. அதனால எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம். இந்த நோட்டீஸ் கூட இந்த ஸ்கீமில் என்னாக்குது, அந்த ஸ்கீமை சம்மந்தப்படுத்தி தான் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. வேணும்னா இந்த நோட்டீஸை கூட பாருங்க. அன்றைக்கி அதனால் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. மேல் இடத்துல நீங்கள் பேசணுன்னு மேடம் வந்து என்ன பண்ணுறாங்க, மேல் இடத்துல வந்து கண்டிப்பாக எம்டிகிட்டையும் சம்மந்தப்பட்ட மினிஸ்டர்கிட்ட பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்பாங்கன்ட்டு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை. எம்பிக்கு என்ன சொல்லுவாங்க சார்? எம்பி கூட முன்னால் இருந்த எம்பி வந்து பொசிஷன் கொடுத்தாரு. இந்நாள் இருக்கிற எம்பி வந்து இந்த ஜனங்களுடைய கஷ்டத்தை பார்த்து, இந்த ஜனங்களுடைய இது பொசிஷனை பார்த்து அவரும் தீவிரமாக இறங்கி இந்த மக்களுக்கு வந்து நல்லதாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி கிட்ட கூட புதுசாக வந்துக்கிற மாண்புமிகு மலேஷ் பாபு அவர்களுக்கு கூட நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது, கேஜிஎஃப் மண்ணின் மகன்ன்றதுல நானும் தொழிலாளி புள்ளிங்கன்றதுல எங்களுதும் மைன்ஸ் வீடுக்கிறதுனால நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, இது சுமூகமாக முன்ன பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து தொழிலாளிகளை ஏமாத்தாத மாதிரி இன்றைக்கி நல்ல நியாயமாக ஒரு மக்களுக்கு சௌகரியன்ற மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பொசிஷனுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10 ரூபா 20 ரூபா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அது கோர்ட் ஆர்டர் ஏதோ வந்துக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் முழுமையாக தெரியாது. அந்த மாதிரி ஒரு 10-20 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பண்ணி அந்த மக்களுக்கு அந்த இடத்த வந்து எக்ஸ்ட்ரா ஷூட்டை வந்து எழுதி அவங்களுக்கு கொடுத்து ஒரு என்ஓசி கொடுத்து ஒரு நம்ம முனிசிபாலிட்டிகளை காத்தா பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பொசிஷனில் 10க்கு 17 இருக்கிற வீடுங்க எதுவுமே கிடையாது. எல்லாமே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப பாரு இடம் வேணா மைண்ட் செஞ்சுருக்கான். பட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து அவங்கவுங்க ஓனாக கட்டின்னு இருக்காங்க. அவங்க சொந்தமாக கட்டியிருக்கிற வீடை வந்து நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத அளந்து யார் யாருக்கு எவ்வளோ பொசிஷனோ அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி எம்ப்ளாய்க்கு ஒரு ரேட்டு, இது எம்ப்ளாயி இல்லாதவங்களுக்கு ஒரு ரேட்டு பண்ணி மக்களுக்கு வந்து இது கொடுத்தாக்கா மலேஷ் பாபு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இதில் அவர் தீவிரமாக இறங்கணும்னு என்னுடைய ரிக்வெஸ்ட். அனைத்து தங்கையிலுடைய சேனல் அவர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு வைரல் நியூஸ் ஆகினுக்குது. பிஜிஎம்எல்ல வந்து எல்லா வீடுங்களும் காலி பண்ணணும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைரல் ஆகினிருக்கு. அதனால் தங்கவயல் மக்களிடையே ஒரு பீதி இது உருவாகிட்டு இருக்குது. அதனால் வந்து நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ரூபா சசிதர் அவர்கள் என்னை வந்து இந்த என்ன நிஜ அம்சம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎம்எல்ல போய்ட்டு நீ அதை கேட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நான் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரியை சந்திச்ச நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பொசிஷன் சர்டிஃபிகேட். நம்ம பிரகலாத் ஜோஷி மந்திரி அவர்களும் நம்ம முன்னாள் எம்பி முனிசாமி அவர்களும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி கேஜிஎஃப் கிளப்பில் இது பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தது. இந்த பொசிஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து தொழிலாளிகளுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது பாருங்க. கண்டிஷன் நம்பர் 1லே இருக்குது. பேக் சைடில் கண்டிஷன் நம்பர் 1லே இருக்குது. யார் யார் இந்த பிபி தொழிலாளிங்க இருக்கிறாங்களோ அவங்க வந்து 2 வீடு வச்சுருந்தா ஒன்று வந்து சரண்டர் பண்ணால் தான் என்ஒய்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் இருக்குது. உங்களுக்கும் நான் இப்போ காமிச்சிருக்கிறேன். இதில் வந்து எஸ்டிபிபியில் வந்து யார் இருக்கிறாங்களோ அவங்க 2 வீடு இருக்கிறத வந்து ஒன்று சரண்டர் பண்ணோம் அப்படின்ட்டு, அப்படி சரண்டர் பண்ணலனாக்கா இந்த ஒரு வீடு கொடுக்குற ஸ்கீம் கூட கேன்சல் ஆகிடும் அப்படின்னு ஒரு கண்டிஷனுக்கு இது. இதில் அதே மாதிரி தான் இப்போ ஒரு சாம்பிளுக்கு இங்கே வந்து சிவராஜ்ன்றவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த ஸ்கீமு எஸ்டிபிபி இதில் வந்து எஸ்டிபிபி ஹவுஸ் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பொசிஷன் சர்டிஃபிகேட்டில் கொடுத்துருக்குற மாதிரி அது கண்டிஷனில் இருக்கிற மாதிரி ஒரு வீடை வந்து நீங்கள் 25ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு சரண்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யார் 2 வீட்டு எல்லா தொழிலாளிக்கு அனுப்பலை. யார் 2 வீடு வச்சுருக்கிறாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க.
இது வாஸ்தவ அம்சம். இங்கே வந்து கேட்ட வேறு யாருக்குன்னா நீங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கியா அப்படின்னு. இங்கே நாங்கள் தொழிலாளிகளை வந்து சந்தித்தோம். இந்த மேனேஜ்மெண்ட்டை வந்து உடனே வந்து பாருன்றது அந்த தொழிலாளிங்க கூட இங்கே வந்திருந்தாங்க. அந்த தொழிலாளிங்க சொல்கிறது என்னென்னா, நாங்கள் அந்த காலத்தில் வந்து 10க்கு 17 நாங்கள் வீடு இருந்தோம். அந்த டைமில் வந்து எங்களுக்கு போதுமானது இருந்துச்சு. எங்களுக்கு புல்லை குட்டி எல்லாம் ஆகிற நேரத்தில் நாங்கள் இன்னொரு அடிஷ்னலாக ஒரு வீடு வாங்கிக்கணும். அந்த வீடு வாங்கிட்டு இப்போது நாங்கள் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கோம். எங்களுக்கு அந்த இன்னொரு வீடும் கொடுத்தாக்கா அந்த வீட்டுக்கான தொகையை நாங்கள் கட்டுறதுக்கு ரெடி, இல்லை ரெண்ட் கொடுத்தாலும் கட்டுறதுக்கு ரெடின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொழிலாளிகளை நான் விசாரித்தேன். இப்போது இது நம்ம மேடம் வந்து எம்டி கிட்டே பேசியிருக்காங்க. இன்னும் சம்மந்தப்பட்ட மந்திரிகளும் பேசியிருக்காங்க. என்ன சப்ஜெக்ட் பேச போகிறாங்கன்னா, இந்த தொழிலாளிகளை வந்து இங்கே பொசிஷன் சர்டிஃபிகேட்டில் வந்து 10க்கு 17 தான் கொடுத்துருக்குறது. 10/17 இங்கே இருக்குது பாருங்க. வெஸ்ட்டு, ஈஸ்ட் சைடு, வெஸ்ட்டு சைடு, அப்புறமா நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டு 10க்கு 10, 17க்கு 17 அப்படின்னா 10/17 வந்து பொசிஷன் சர்டிஃபிகேட். இதுவும் எக்ஸாம்பிள் என்ன, இது யாருக்கு கொடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு தொழிலாளி வந்து பேர் வந்து செல்வம், செல்வன்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா 17க்கு 10 தான் கொடுத்துருக்காங்க. நான் அன்றைக்கே சொன்னேன், தொழிலாளிகளை வந்து ஏமாத்துகிற வேலை இது. 10க்கு 17 கொடுத்தாக்கா அது பழைய ஹட்டு. இப்போ வந்து அவங்க வசதிக்கு இது ஏற்ற மாதிரி ஒரு 30க்கு 40 இல்லை 50க்கு 60 கட்டின்னு இருக்காங்க. முனிசிபாலிட்டியில் 10க்கு 17 கொடுத்தாக்கா, என்ஒய்சி கொடுத்தாக்கா, அவன் முனிசிபாலிட்டிக்காரை வந்து மெஷர் பண்ணுற நேரத்தில் இது காற்று ஆகாது அப்படின்னு நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். இது தொழிலாளிகளை ஏமாத்துகிற வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நான் அந்த ப்ரோக்ராம் அன்றைக்கே சொன்னேன். அன்றைக்கி எந்த தொழிலாளியுமே இந்த 10க்கு 17 சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் கட்டினுக்கிறது ஜாஸ்தி, எக்ஸ்ட்ரா வந்து நான் பே பண்ணுறேன்னு அவங்க வாய் திறந்து கேட்கல. அவங்கவுங்க பாட்டுக்கு வாங்கின்னு வந்துட்டாங்க. இந்த பொசிஷன் சர்டிஃபிகேட்டை வந்து அவங்கவுங்க வாங்கின்னு வந்துட்டாங்க. இப்போ நானும் மாண்புமிகு எம்எல்ஏ கிட்ட வந்து கூட அன்றைக்கி கூட சொன்னேன். நம்ம இப்போ சொல்கிறோம், அவங்க மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, 10க்கு 17 என்ன இருக்கோ அவங்க பொசிஷன் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்ட்ரா ஷூட்டுன்னுவாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஷூட் என்ன இருக்கோ அந்த ஷூட்டுக்கு வந்து ஒரு நிர்ணயம் பண்ணணும், பைசா நிர்ணயம் பண்ணி அந்த எஸ்டிபி தொழிலாளி எவ்வளோ சைஸில் இருக்காரோ அவ்வளோ சைஸுக்கும் பிஜிஎம்எல் பைசா வாங்கிக்கின்னு எக்ஸ்ட்ரா பைசா வாங்கிக்கின்னு பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தா இது வந்து முனிசிபாலிட்டியில் காற்று ஆகும், இல்லாட்டி ஆகாது. அதே மாதிரி இந்த 2 வீடு வச்சுக்கிறவங்க கூட அவங்க எம்டி கிட்டே பேசுகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம மேடம் இது மினிஸ்டர்கிட்ட சம்மந்தப்பட்ட மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் கூட ஒரு லெட்டர் எழுத போகிறாங்க. எங்கள் தொழிலாளிங்க வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன ஃபேமிலியாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இருந்தனால 10வது வீடு, அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்கிக்கின்னு அந்த எஸ்டிபி தொழிலாளிக்கு அந்த 2 வீடு யாராருக்கு அலாட் ஆகிக்குதோ அவங்களுக்கு நீ ஜனத்தொகை ஜாஸ்தின்னு தான் நீ கொடுத்த, அதனால் வந்து அந்த வீடு வந்து அவங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறாங்க. இதில் யாரும் பயப்பட வேண்டியது ஒன்றுமே விஷயம் இல்லை. விஷயம் என்னென்னா, அது இவங்க இப்போ இது ஆஃபீஸர்ஸுங்க சொல்கிறது, நாங்கள் பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குற நேரத்தில் கண்டிஷனுக்கு இது அது அவங்க மத்தியத்தில் எங்கள் மத்தியத்தில் ஒப்பந்தம் ஆகிருக்கு மினிஸ்ட்ரியில், நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, 2 இருக்கும் ஒன்று சரண்டர் பண்ணணும். அன்றைக்கே நாங்கள் கண்டிஷன் போட்டோம். அன்றைக்கே நீங்கள் கேட்கல, அன்றைக்கி நீங்கள் கேட்டிருக்கணும். பொசிஷன் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் திருப்பி பார்த்து இந்த மாதிரி இப்போ கண்டிஷன் நம்பர் 3 போட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ஒன்று வந்து 1 more எக்ஸ்ட்ரா ஹவுஸ் ஆர் பிளாட் வீடு கட்டியிருந்தாலும் பெரியல இல்லை காலி இடம் இருந்தாலும் கூட நீ வாபஸ் கொடுக்கணும்னு சொல்லி பொசிஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்குது. அந்த பொசிஷன் சர்டிஃபிகேட்டை காட்டி தான் இப்போது தொழிலாளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறான். இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஜனம். நீ அன்றைக்கி பொசிஷன் சர்டிஃபிகேட் வாங்குற நேரத்தில் இந்த டிமாண்ட் இருக்குது, நான் வாங்க மாட்டேன், நீ ஏன் நிராகரிக்கல, நீங்கள் அதையும் வாங்கிக்கினீங்க. இப்போ வந்து எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்கா கொடுக்கறதுக்கு மனசும் வராது, நமக்கு வேறு இடமே இல்லை. அதனால் வந்து யாரும் பயப்பட வேணாம். மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள் இது மேலே ஸ்டெப் எடுத்து எம்டி